till I dry. Oh, well, I don't wanna jinx it, baby. ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம். அதனால் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறவளுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம ஒரு தக்காளி 100 கிராம் அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அடுத்து பூண்டு போட்டுக்கோங்க அதுலேயே. பிறகு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த மிளகாய்த்தூள் வந்து வாசனை அந்த வரக்கூடாது, பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நல்லா எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா அந்த வாசனை பச்சை வாசனை வராது, குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அடுத்து புளிக்கரைசல் ஒரு 50 கிராம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்காக அரை முடி தேங்காவை பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் சேர்க்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு ஒயிட் காட்டன் துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதே நேரம் குழம்பு பார்த்துட்டே இருங்க. சைட் பை சைட் நல்லா கொதிச்சுட்ருக்கோம். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டைக்கு தேவையான கடலைப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பை போட்டு மிக்சியில் ஒரு 1 பாதியமாக அந்த அளவுக்கு ரொம்ப மழமழன்னு அரைக்காமல் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப மழமழன்னு அரைக்கணும், எடுத்துக்கணும். இது கூட வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லியை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த உருண்டைக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் பார்த்திங்க, அதில் தேங்காயோட இருக்குது. இது மாதிரி நல்லா ஒன்றா கலந்துக்கங்க, பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி குழம்பு நல்லா கொதிச்சதும் அதில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போடுங்க உருண்டையை. இந்த மாதிரி தனித்தனியாக போடணும். அப்போ தான் வந்து உருண்டை உடையாத முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்குறீங்கள்ல, தனித்தனியாக போடுறாங்க. இதே அளவுக்கு கேப் விட்டு போடணும் எல்லாத்தையும். லாஸ்ட்டில் இறக்கும்போது தேங்காய் பாலை ஆட் பண்ணி இறக்கிடணும். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தழைகளை மேலே தூவி இறக்கிட வேண்டியது தான். நல்லா சுவையான உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உருண்டை குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.